World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் நட்சத்திர சித்தாந்தங்களை பற்றி பேச இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முறையில் ஆராய்ச்சி பண்ணி நமக்கான கருத்துக்களை அவர் கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நிற்கும்போது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஜாதகத்திலே நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், நிறைய வகுப்புகளில் படிச்சிருப்போம். அது அவருடைய கண்ணோட்டத்தில் ஒரு வித்தியாசமான பரிணாமத்தில் நமக்கு மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவாக கொடுக்கிறார். அந்த வகையில் இந்த மாதம் அவர் பேச இருக்கக்கூடிய தலைப்பு குரு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். குருனா எல்லாருக்கும் தெரியும், குரு தான் பெரும் மனத்தை கொடுப்பவர். குரு அப்படிங்கிறவங்க ஜாதத்தில் நல்லா இருந்தால் தெய்வ அருளும் குரு அருளும் நமக்கு சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் காலபுருஷத்துக்கு 9-12 வரார். அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் நிற்கும் போதும் 27 நட்சத்திரம் நிற்கும் போதும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு அழகான சொற்பொழிவாக நமக்கு வழங்கியிருக்கிறார் நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள். நம்முடைய 61வது மாதாந்திர கருத்தரங்கில் முருகன் ஜோதிட நிலையத்துடைய நிறுவனர் பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் குலதெய்வத்திற்கும் பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும் பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவருக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடடி செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு குரு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். இவைகளில் நட்சத்திரங்களே முதன்மை வகிக்கிறது என்பதை நான் பேசியும் நிரூபித்து வந்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் ஒரு வருட காலமாகவே நட்சத்திர சித்தாந்தத்தை தான் நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் கோள்கள் 9.
9 கோள்களும் குரு சுவர் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்னையை பொறுத்தளவு எல்லா கிரகங்களும் நல்லவர் கெட்டவர் தான். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது தாயினுடைய வளர்ப்பில் வளர்றாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை தான் நம்ம கிரகத்தை நம்ம அப்படி வளர்க்கணும். எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் நம்ம வளர்ப்பினிலே. அப்போ கிரகத்தை நம்ம வழிநடத்தி போனாவே எந்த திசையாக இருந்தாலும் 6 8 12ஆம் அதிபதி திசையாக இருந்தாலும் திதி சூன்யாதிபதி திசையாக இருந்தாலும் அவயோகி திசையாக இருந்தாலும் முடக்கு திசையாக இருந்தாலும் ஒரு கிரகம் லோயஸ்ட் டிகிரியில் இருந்தாலும் அஸ்தங்கம் ஆயிருந்தாலும் இவ்வளோ காரகத்துவம் இருக்கிறது. ஒரு கிரகம் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்போ புதன் என்ற நட்சத்திரமும் செவ்வாய் என்ற நட்சத்திரமும் ராகு என்ற நட்சத்திரமும் என்ற தலைப்பில் நான் நிறைய பேசி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு குரு நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும். குருவினுடைய காரகத்துவம் என்ன? தனக்காரகன், புத்திரக்காரகன், திருமணத்துக்கும் காரகன் அவன்தான். நம்ம ஜாதகம் பார்த்தோன்னா வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போ திருமணத்துக்கும் காரகன் அவர் தான், தனத்துக்கும் காரகன் அவர் தான், புத்திரத்திற்கும் காரகன் அவர் தான். புரியுதுங்களா? அப்போ அவரோட விம்சோத்திரி வருடத்தில் 7வது திசையாக கொடுத்துருக்குறாங்க. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. 7னாவே நமக்கு தாராபலன்களில் வதையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அவருடைய நட்சத்திரங்களையே 7வது நட்சத்திரம், 16வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரமாக தான் கொடுத்துருப்பாங்க காலபுருஷ தத்துவத்திற்கு. புனர்வூசம் 7, விசாகம் 16, பூரட்டாதி 25. அப்போ இந்த நட்சத்திரத்தில் கொடுத்துருக்குறாங்க. புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதியை குருவுடைய நட்சத்திரமாக கொடுத்துருக்குறாங்க. அதற்கு புஷ்கரண வம்சமாக புனர்பூசம் 2 நாள், விசாகம் 2 நாள், பூரட்டாதி 2 நாள். இதை புஷ்கரண வம்சம் என்று கொடுத்துருக்குறாங்க. அவருடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு தனுசு வீடாக கொடுத்துருக்கிறார். ஆட்சி வீடாக மீனத்தினுடைய வீடை கொடுத்துருக்கிறார். உச்ச வீடாக கடகத்தினுடைய வீடை கொடுத்துருக்கிறார். அப்போ காலபுருஷத்திற்கு 9வது வீட்டையும் 12வது வீட்டையும் அவருக்கு ஆதிபத்தியமாக கொடுத்திருக்கிறார். 9னா பாக்கியம். எப்படி? 9னா பாக்கியம், 12னா மோட்சம். இவங்களுடைய நட்சத்திரங்களை 3 4 7 8 11 12 வைத்திருக்கிறார்கள். அதாவது 3வது பாவகம், 4வது பாவகம், 7வது பாவகம், 8வது பாவகம், 11வது பாவகம், 12வது பாவகமாக கொடுத்திருக்கிறார். அப்போ 6 பாவகத்திற்கு அவருடைய நட்சத்திரங்களை பொருத்தியிருக்கிறாங்க. அந்த 12வது இடத்துல ஒரு நட்சத்திரம் வந்து விடுகிறது. ஆக இவருடைய ஆதிபத்திய வீடில் 12 வந்து விடுகிறது, 9வது வீடு வரல. அப்போ 6 1 சேர்த்தா 7 வீடு வந்துகிறது குரு. அடுத்து இவருடைய கர்ம நட்சத்திரங்கள், இவருடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசிரிடம், அஸ்தம், உத்திராடம். அது எங்க வருகிறது? 2 3 வருகிறது, 6 வருகிறது, 9 10 வருகிறது. என்னடா இவன் எதை சொல்லிட்டு இருக்கான்னா இதெல்லாம் நம்ம எடுக்கணும். அப்போ 2 3 வந்துக்கிறது, 3 நம்ம எடுத்துட்டோம் ஏற்கனவே.
அப்போ 2 எடுக்கலை, 2 எடுத்துக்கணும். 6 எடுக்கலை, 6 எடுத்துட்டோம். 9 எடுத்துட்டோம். 10 எடுக்கலை, 10 எடுத்துடணும். இப்போ 10 பாவகத்தை குரு பகவான் டேக் ஓவர் பண்ணுறார். புரியுதுங்களா? அப்போ குரு பகவான் சுபகிரகம், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லவே மாட்டேன். எப்படி? குரு பார்த்தாலும் பிரச்சனைகள் உண்டு. எப்படி? குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறான். இன்னொன்று தெரியுமா? குரு இருக்கிற வீட்டை பால் பண்ணுவார். குரு இருக்கிற, ஏன் சார் பால் பண்ணுறார்? அவரு நல்லவர் தானே, அவரு சுபகிரகம் தானே, அவரு ஏன் சார் பால் பண்ணுறாரு? ஏன்னா அவரும் பாதிக்கப்பட்டவர், குரு பகவானும் பாதிக்கப்பட்டவர். புரியுதுங்களா? அப்போ விம்சுவோத்திரி வருடமும் 16 வருடத்தை கொடுக்குறாங்க. 16னா என்ன சார்? ஒரு டீன் ஏஜ். பெண்களுக்கு பூ போய்கிற வயது, ஆண்களுக்கும் டீனேஜ் வயது. அப்போ குருவை அதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ குருநாதர் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதி 25, 7 வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஏதாவது ஒரு பேசும்போது சாதாரணமாக நீங்கள் எதை பேசினாலும் அங்கே உள்ளே வந்து நுழைஞ்சிடும், ஜோதிடம் என்பது நுழைஞ்சிடும். அப்போ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், ஆட்சி மூலத்திரிகணம் பெற்றிருந்தாலும், ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர் நல்லது செய்ய மாட்டார் சார். ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா உட்காந்துக்கிட்டு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு இடத்துல அவர் உட்கார்றாருன்னா, பால் பண்ணுறாருன்னா எதுக்கு சார் பால் பண்ணுறாரு? அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ எந்த இடத்துல குரு உட்கார்ந்தாலும், எப்படி எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் காலபுருஷ தத்துவத்திற்கும் வேலை செய்வார், அந்த இடத்திற்கும் வேலை செய்வார், பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஒரு சிறிய கதை. குரு பகவான் யார்? ஜோதிடர்களுக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் உலகங்களும் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியணும்ல. அப்போ அவர் யாருன்னா பிரம்மதேவனின் 3வது மகன் ஆங்கிரசரர் மகரிஷி, அவருடைய மனைவி வசுதா அவர்களுக்கு பிறந்தவர் தான் குரு பகவான். 7வது மகனாக பிறந்தவர். தேவர்களின் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டதனால் அவரை தேவகுரு என்று அழைத்தார்கள். அவருக்கு சாராதேவி என்ற மனைவியை மணமுடித்தார்கள். ஒரு யாக வேள்விக்கு அவரை அழைத்து செல்லும் பொழுது சந்திர பகவான் பார்த்து அவருடைய அழகில் மயங்கி டேக் ஓவர் பண்ணிடுறார், கடத்திடுறார். அதே போர் புரிகிறார். குரு பகவான் சந்திரனை நோக்கி போர் புரிகிறார் சிவனுடைய ஆசியோடு. ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. சந்திர பகவானுக்கு பிறந்தவர் தான் புதன் பகவான். அப்ப இவருக்கு ஏன் சார் புத்திர காரகன் கொடுத்தாங்க? அவருக்கு பிறக்கல புள்ள. புரியுதுங்களா? அதுக்குத்தான் புத்திர காரகன் குருவை கொடுத்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நீங்க சாதாரணமாக பாருங்க, புனர்பூசத்தில் பிறந்தவரை பாருங்க, விசாகத்தில் பிறந்தவங்கள பாருங்க, பூரட்டாதியில் பிறந்தவங்கள பாருங்க. அல்லோகோலப்பட்டிருப்பாங்க, பிரச்சனைகளை பேஸ் பண்ணி சந்திச்சிருப்பாங்க. காலபுருஷம் வேலை செய்து. புனர்பூசத்தில் பிறந்தவர் ராமர் பகவான். என்ன கஷ்டப்பட்டார்? மனைவியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டார், அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் அது கோடீஸ்வர நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புஷ்கர நவாம்சம்லாம் வேலை செய்யாது சார். எப்படி? புஷ்கர நவாம்சம் சும்மா சொல்கிறது தான். நீங்கள் சாபத்தை நீக்கணும், பரிகாரத்தை பண்ணினா அந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும். குரு சாபம் பெற்றிருந்தால் தான் இந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? குரு சாபம் பெற்றால் என்ன நடக்கும்? குழந்தையின்மை நடக்கும், திருமணம் ஆகாத நடக்கும், பணம் காசு வரவே வராது. புரியுதுங்களா? விசாகத்தில் பிறந்தவர் தான் முருகப்பெருமான். அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார், அப்பாவை எதிர்த்து என்னென்ன பாடுபட்டார். அவருக்கும் 2 மனைவி, அவருக்கு குழந்தை இல்லை. ரத்தன் டாட்டா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு திருமணமே ஆகலை. விசாக நட்சத்திரம்.
பூரட்டாதியில் பிறந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு வாழ்க்கையே இல்லை. அதில் கர்ணன் பிறந்தார், குபேரன் பிறந்தார். குபேரன் காசை வாங்கிட்டு ஏமாற்றி விட்டு ஓடி போயிடுச்சு பெருமாள். கர்ம வீரர் காமராஜர். கர்ணன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான். புரியுதுங்களா? அப்போ குரு பகவான் நமக்கு நல்லா இருக்காரு அப்படிங்கிறதோட லக்னத்தில் உட்காந்தா திக்பலம் பெறுவார். ஆனால் அந்த இடத்த பால் பண்ணுவார். புரியுதுங்களா? அந்த இடத்த பால் பண்ணுவார். 5ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பாவகம் உண்டு, 7ஆம் பார்வை உண்டு. அது பொதுவான ஒரு கான்செப்ட். 7னா விருத்தி. 7ஆம் பார்வையாக ஒரு இடத்தை பார்க்குறாருன்னா அந்த இடம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த பொது பார்வையை கொடுத்துருக்குறாங்க. குருவுக்கு ஏன் 5, 7, 9 கொடுத்தாங்க? 5னா புத்திரம், 5னா பூர்வ புண்ணியம், 5னா அந்தஸ்து, 5னா காதல், 5னா இல்லீகல், 5னா அரசியல். இவைகளை குறிக்கக்கூடிய பாவகம் 5ஆம் இடம். அது நல்லா இருக்கணும்டா அப்படின்னா அது 5ஆம் பார்வையாக அவரை கொடுத்தாங்க. 7னா மனைவி, சமுதாயம், நண்பர்கள், கூட்டாளிகள். புரியுதுங்களா? அடுத்து 9னா பாக்கியம். இதை கொடுத்துட்றாங்க. 5, 7, 9. புரியுதுங்களா? உச்சம் பெற்றிருக்கார் ஒருத்தருக்கு, அவர் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. 8ல் உச்சம் பெற்றிருக்கார். நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, மனைவி வீடு அதோகதி ஆயிருக்கும். எப்படி? மனைவி வீடு அதோகதி ஆயிருக்கும். அப்போ பாவகம் பாதிச்சிருக்கும். அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், ஆட்சி மூலதுரிகணம் பெற்றிருந்தாலும் குரு தோஷத்தை நீக்கினால் அவர் வேலை செய்வார். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டவர்ல. அப்போ குரு சாபம் நீக்கணும், குரு தோஷம் நீக்கணும். நீக்கினீங்கன்னா நல்லது நடக்கும். இப்போ என்ன எடுத்துக்குவோம், என்னுடைய ஜாதகத்தை சொல்கிறேன், அப்புறம் 2 பேரை கேட்பேன், எந்திரிச்சு பதில் சொல்லணும். அப்போ எனக்கு விருட்சக லக்கணம், லக்கணத்திலேயே குரு. நல்லா புரிஞ்சுக்கணும், லக்கணத்திலேயே குரு. முதல் பாயிண்ட்டுக்கு வாங்க. லக்கணத்திலேயே குரு. அந்த இடம் காலபுருஷனுடைய 8வது வீடு. நல்லா புரிஞ்சுக்கணும். மனைவி ஒண்டி தான் இருக்குது, அவங்க குடும்பமே இல்லை. புரியுதா இல்லையா? பாதிச்சிட்டாரா? அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் தம்பி எவனும் இல்லை, முடிச்சு விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து 5வது பார்வையாக பார்க்குறார். கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தே சொல்கிறேன். 5னா எங்கள் அம்மா தாய் மாமனுடைய மனைவி, எங்கள் அத்தை போச்சு. 5 பேர் அத்தை, ஜோலி முடிஞ்சிச்சு. 5ஆம் இடத்தை அடிச்சிட்டாரா? அடுத்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆக போய் கட்டாயி திருப்பி கல்யாணம் ஆணுச்சு, அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரா? அடுத்து 9, தந்தையாரை எடுத்துட்டார், 4.25 வயசுலேயே எடுத்துட்டார். 9ல் கேது, அது ஒரு விஷயம். ஆனால் குரு பார்க்குறாருல, அவரை நல்லா வைக்க வேண்டியதுங்க. குரு கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். சாபம் விட்டாரா? புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாரா? பையனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாரா? குரு சாபம் வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், அப்புறம்தான் நம்ம இந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு அப்புறம், ஜோதிடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தோஷத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதை நீக்கிறேன். புரியுதுங்களா? புதன்னா யார்? திருநங்கைகள். அவங்களுக்கு உடை கொடுத்துக்கிட்டே வரேன். அப்போ எனக்கு தெரியாது குரு சாபம் இருக்குன்னு, கொடுத்துக்கிட்டே வரேன். திருநங்கைகளுக்கு கொடுத்தோன்னே, புதன் யார்? திருநங்கை. குரு உட்காந்துருக்கிற நட்சத்திரம், புடவை கொடுத்துக்கிட்டே வரேன். அப்படியே கிளியர் ஆகுது. பையன் பிறக்கிறான், 2வது பையன் பிறக்கிறான். இதில் பாருங்கள், 2வது பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அபார்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அபார்ட் ஆகுதுல, ஒன்று அழிஞ்சிருச்சுல, ஒரு பிரச்சனையை கொடுக்குதுல்ல. நீங்கள் பிரச்சனையை கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ 5, 7, 9 பார்த்தாலும் பிரச்சனைகளை கொடுப்பார். குரு தோஷத்தை நீக்கணும், குரு சாபத்தை நீக்கணும். உங்களுக்கு எங்கேம்மா இருக்கார் குரு? லக்கணத்திலே இருக்கார். கன்னியா லக்கணம், லக்கணத்திலே இருக்கார் குரு.
குழந்தை பிரச்சனையே கொடுத்துட்டாரா? ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டாரு. உண்டா இல்லையா? சும்மா சொல்லுங்கள். 5ஆம் இடத்தை பார்க்குறாருல, எந்த வீடு அது? புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறார். சாதாரணமே பிரச்சனையாக பண்ணுவார். புதனுடைய வீட்டில் போய் உட்காந்தா என்ன பண்ணுவார்? பார்த்து வரல, தாய் மாமனையும் பாதிக்க வைப்பார். பாதிச்சிட்டாரா இல்லையா? சும்மா பொய் சொல்லாமல் சொல்லணும். பாதிச்சிட்டாரா? இப்போ குரு சுபகிரகம் தானே சார், நல்லது தானே பண்ணணும். ஏன் கெடுதல் பண்ணுறாரு? பாதிக்கப்பட்டவர் சார். குரு தோஷத்தை நீக்கிட்டீங்கன்னா புனர்பூசம் 2வது பாதம், புனர்பூசம் 4வது பாதமாக இருந்தாலும் சரிதான், வேலை செய்யும். அது வரைக்கும் வேலை செய்யாது. புரியுதுங்களா? இதில் புனர்பூசம் 2, புனர்பூசம் 4, இதில் வந்து புனர்பூசம் 2வது பாதம் ஏதோ ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் அடிச்சு விட்டுவார். விசாகம் 2 அப்படி தான். ஆனால் இதில் 1, 3, 4 பிறந்தவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படுவாங்க. விசாகத்தில் பிறந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக லவ் மேரேஜ் தான். 90 பேரை 90 பேரை கூப்பிட்டு கேளுங்க, 100 பேரை கூப்பிட்டு கேளுங்க, 90 பேர் லவ் மேரேஜ் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் சார். இப்போ இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு. 5ஆம் இடத்தை பார்த்துச்சு, குழந்தை பிரச்சனை கொடுத்துருச்சு. 7ஆம் இடங்கிறது கணவருக்கும் பிரச்சனை, ரைட்டாமா? ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை. 9னா தந்தையும் பிரச்சனையே இருக்கா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏஜ் என்ன? 45. மிஞ்சி போனால் இவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து 75 வயசு இருக்கும். அப்படி தானம்மா? போகக்கூடிய வயசு அது வேறு விஷயம். ஆனாலும் பாக்கியமாக இருந்திருக்கணும்ல. 5, 7, 9 பார்த்தா இதெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? என்னங்கய்யா, எல்லா ஜோதிடர்களும் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறாங்க. நன்மை இருக்கா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கய்யா, நன்மை இருக்கா? என்னங்க, இன்டைரக்டாக நீங்கள் பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி. ஒன்றும் இல்லை, தோஷ நிவர்த்தி பண்ணணும். குரு சாபம் பெற்றிருந்தாவே குழந்தை நல்லா இருக்காது, மனைவி நல்லா இருக்க மாட்டாங்க, பாக்கியவனாக இருக்க மாட்டார், காசு பணத்துக்கு தடை இருக்கும். புரியுதுங்களா? பாக்கியத்திற்கு தடை இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் குரு சாபம் எடுக்கணும், குரு தோஷ நிவர்த்தி நம்ம பண்ணணும். என்னென்ன காரகத்துவம்னு நிறையா இருக்குது. அப்போ பரிகாரம்னு நம்ம எடுத்தோம்னா, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு ஜுரம் அடிக்குது, ஊசியை ஒரு மாத்திரையை போடுறோம், ஒரு பாராசிட்டமால் கொடுக்குறான், அதில் தெளிவாகலை. அடுத்து போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், ஆன்டிபயோட்டிக் போடுறோம், அதில் தெளிவாகலை. அடுத்து ஒரு குளுக்கோஸ் போடுறோம்டான்னு குளுக்கோஸ் போடுறோம், அதில் தெளிவாயிடும். அப்போ இதில் ஏதாவது ஒன்றில் தெளிவாகும்ல. புரியுதுங்களா? அப்போ குரு சாபத்தை எடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, இளைய தளபதி விஜய் வந்து கடகராசி, கடகலக்கணம். நான் 1 வருட காலமாகவே அவர் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லி வந்தேன். போன மாதம் பேசின சனி நின்ற நட்சத்திரமும் வெற்றி பரிகாரமும் என்ற தலைப்பில் பேசின வீடியோ நல்ல வியூஸ் போணுச்சு. அதில் ஒருத்தர், இந்த வெண்ணையை முன்னாடியே நீங்கள் பேசியிருக்கணும், இப்போ பேசக்கூடாதுன்னு போட்டிருந்தார். உடனே அதற்கு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், நான் பதில் போட்டேன். வெண்ணெய் 1 வருடமாக நீ வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பாரு, 1 வருடமாகவே நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு உடனே இதை எடுத்துட்டார். வெண்ணென்னு நானும் விடமாட்டேன், அதெல்லாம் நான் கவலைப்படுறதில்ல. இது வந்தால் வருது, போனால் போதுன்னு போயிட்டே இருப்பேன். புரியுதால எங்களுக்கு? அதை சொன்னேன், வெண்ணெய் 1 வருடமாக நீ பாரு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை, அதில் நான் இப்போ பேசிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பேன், அதில் பார்த்து நீ சொல்லு, பார்க்காம நீ சொல்லாத வெண்ணெய் அப்படின்னு போட்டேன். உடனே கட் ஆயிடுச்சு, அவர் எடுத்துட்டார். அதை நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல சார், உண்மையை என்ன பேசுகிறோமோ அதுதானே சொல்கிறோம். புரியுங்க? இப்போ கடகராசியில் லக்கணத்தில் குரு உச்சம். இப்போ அவருக்கு 8ல் குரு, 6ஆம் அதிபதி 8ல் உட்காந்துருக்கிறாரு. சூரியனை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு, புதனை பார்க்குறாரு, சூரியனோட வீட்டை பார்க்குறாரு. அதெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. பிறப்பியல் ஜாதகத்தில் அவர் உட்காந்துருக்கிறார்ல. 5ஆம் இடம்னா குழந்தை தானே, பிரிஞ்சு தானே இருக்காரு. புரியுதா இல்லையா?
7ஆம் இடம்னா மனைவி தானே, மனைவி பிரிஞ்சு தானே இருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ மனைவி பிரிஞ்சு தான் இருக்காங்க. 9ஆம் இடம்னா தந்தையும் பிரிஞ்சு தானே இருக்காரு. ஆனால் இதில் எல்லாமே கொடுத்துட்டாரு. 5னா அரசியலை கொடுத்துட்டாரு, 7னா மக்களை கொடுத்துட்டாரு, 9னா பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. உட்கார வச்சுட்டாரா? புரியுதா இல்லைங்கய்யா? அவ்வளோதான். இதெல்லாம் செய்வார். குருதோஷ நிவர்த்தி பண்ணணும். புரியுதுங்களா? ஈஸியாக சிம்பிளாக செய்யணும். பெரிய பட்ஜெட்டுக்கெல்லாம் நம்ம போகிறதில்லை, சிம்பிள் பட்ஜெட் தான். புரியுதா இல்லையா? குரு தோஷத்தை நீக்கணும்னா அவருக்கு பிடிச்ச வீடு எது சார்? 12 பாவகத்தில் அவருக்கு பிடிச்ச வீடு எது சார்? ஜோதிடர் தானே நீங்கள், சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எந்திரிச்சு. அவருக்கு பிடிச்ச வீடு எது சார்? அடுத்து நீங்கம்மா வாங்க, கைத்தட்டுங்க அவங்களுக்கு. எந்த கிரகம் உச்சம் பெறக்கூடிய ராசி, அவர் ஆசுவாசத்தோட உட்காரக்கூடிய ராசி, உச்சம் பெறக்கூடிய ராசி. அவருக்கு பிடிச்ச வீடு, தனுசு வீடும் பிடிச்ச வீடு தான், எல்லாத்தையும் விட கடகராசி அவருக்கு பிடிச்ச வீடு. கடகராசியினுடைய காரகத்துவம் என்னென்ன? யாராவது ஒருவர் சொல்லுங்களேன். காரகத்துவங்கள் என்ன? ஒரு 1008 காரகத்துவங்கள் இருக்குது. ஒரு 4 காரகத்துவத்தை சொல்லுங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க நீங்கள். அதான் தாய், வண்டி, வீடு, வாகனம், கால்நடை, விவசாயம், ஒழுக்கம். முதல்ல ஒழுக்கம். குரு ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர். ஒரு பிராமணர், ஒரு அந்தணர், குரு பிராமணர், புரியுதுங்களா? அப்போ ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இல்லைன்னா அந்தணர்களே பாதிக்கப்படுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? நீ நிறைய ஐயரை பார்த்துருப்பீங்க, கடைசி வரைக்கும் ஓட்டு வீட்டில் தான் இருப்பான். என்ன காரணம்னா அவன் சாவம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அவன் தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. நிறைய கிளைண்ட் எனக்கு ஐயர் வர்றாங்க, சார் குழந்தையே இல்லை சார் அப்படின்னா, நீ ஒழுக்கமாக இல்லை, நீ ஒழுங்காக பூஜை புனஸ்காரம் பண்ணலை, தப்பு பண்ணிட்டு போய் பண்ணுற. எப்படி? தப்பு பண்ணிட்டு போய் பண்ணுற, அதனால உனக்கு குழந்தை இல்லை. அப்போ குரு தோஷத்தை நீக்கு. புரியுதுங்களா? பரிகாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை கேட்டாச்சு, அண்ணே நீங்கள் சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு குரு எங்கண்ணா இருக்காரு? உங்களை தான் கேட்குறேன். மீனத்தில் இருக்கார். உங்கள் லக்கணம் என்னண்ணே? உங்கள் லக்கணம் என்ன? லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு 7ல் குரு, பாதகாதிபதி 7ல் இருக்கார். அது வேற விஷயம். நிம்மதியான தூக்கம், ஆழ்ந்த பயணம், இது ரெண்டுமே இருக்காது. ரைட்டா இல்லையா? கரெக்டா? மனைவி ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா? காலில் எரிச்சல் இருக்கும், எரிச்சல் இருக்கா? பாதத்தில் இருக்கா இல்லையா? அவ்வளோதான். நல்லது தானே சார்? 7ஆம் சுபகிரகம் தானே அவர். ஏன் சார் சொல்லலை? அப்போ குரு எந்த நட்சத்திரத்தில் சார் உட்காந்துருக்கிறாரு? ரேவதியில் உட்காந்துருக்கிறார். புதனுடைய காலில் உட்காந்துருக்கிறார். சகோதர வழி உறவுகளும் பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? அவ்வளோதான். சுபகிரகம் தானே அவர். 7 தானே உட்காந்துருக்கிறாரு. மனைவி ஸ்தானம் தானே, சமுதாயம் தானே, நண்பர்கள் தானே. இல்லை அவருக்கு மிதுன லக்கணம் தானே. நீங்கள் இப்போ மிதுன லக்கணம்னா மீனத்தில் குரு இருந்தால் எத்தனாவது? 7வது வீடு தானே. மிதுன லக்கணத்துக்கு 10ல் இருக்கார். 10ல் இருக்கார். மாமியார் ஸ்தானம் பாதிக்கப்பட்டுச்சா இல்லையா? தொழிலையும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. ரைட்டா? நான் கன்னி லக்கணம்ட்டு எடுத்துட்டேன். புரியுதுங்களா? இந்த 12ங்கிறது தூக்கம், பயணம், ஆழ்ந்த உறக்கம், இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா? தோஷ நிவர்த்தி பண்ணுறப்ப நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தோஷ நிவர்த்தி ஆயிடும். 10ல் தொழிலில் போய் உட்காந்துருக்கிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்குன்னு பேர். ஆனால் இந்த லக்கணத்திற்கு, மிதுன லக்கணத்திற்கு பாதகாதிபதி தான் குரு பகவான். அவர் உட்கார்றதுனால தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்தை பால் பண்ணிடுவார். அவர் பார்க்கிறதும் 12ஆம் இடத்தை பார்க்குறார். மிதுனத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் 4, 7, 10க்குரியவர் தானே. ஆட்டோமேட்டிக்காக 7, 10க்குரியவர். 7ஆம் இடமும் பாதிக்கும். இப்போ நம்ம சொன்னது 7ஆம் இடமும் பாதிச்சிருச்சுல அவருக்கு.
புரியுதுங்களா? அப்போ குரு எந்த வீட்டில் நின்னா அந்த வீட்டை பால்படுத்துவார். எல்லா ஜோதிடர்களும் சொல்கிற மாதிரி குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நீ பரிகாரத்தை பண்ணுனா உண்டு, குரு சாபத்தை நீக்குனா உண்டு, இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கணும். இன்னொன்று இருக்கு, அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவங்க. என்ன சார் குருவுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை சார், கேதுவுடைய நட்சத்திரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா, இவங்களுக்கு 7வது நட்சத்திரமாக அஸ்வினிக்கு புனர்பூசம் வரும், மகத்துக்கு விசாகம் வரும், மூலத்துக்கு பூரட்டாதி வரும். இதில் யாரும் அஸ்வினி மகம் மூலம் இருக்கீங்களா? எங்கள் ஐயாவே முத்துப்பாண்டி ஐயாவே மக நட்சத்திரம் தான். அவருக்கு மனைவி வழி உறவுகளால் பிளஸ்ஸிங் கிடையாது. உண்டா இல்லையா? 3 பெண் குழந்தை தான். அடித்து விட்டார், அவர் உட்கார வச்சு விட்டார். சம்பாரம் ஆனால் சோறு போட்டுருவாங்க. ஆம்பளை பிள்ளை எவனும் சோறு போட மாட்டான், பொம்பளை பிள்ளைங்க சோறு போட்டுரும். அதற்கு உண்டான வேலையை அவர் பார்த்துட்டார். மனைவி வழி உறவுகளால் புண்ணியம் இருக்கா? உண்டா இல்லையா சார்? அவ்வளோதான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஏன்னா என்ன ராமர் சிரமப்பட்டாரோ அதை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யார் இருக்கீங்களா? யாரும் இல்லை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மனைவி வழி ஒன்று திருமணம் ஆகாத நாள் கடத்தும். எப்படி? திருமணம் ஆகாமல் நாள் கடத்தும். இல்லை அப்படின்னா குழந்தை இருக்கா, இப்படி ஏதாவது வேலையை பண்ணும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஜெயலலிதா, கல்யாணமே ஆகலையா? மூலத்தில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர், அவருக்கும் கல்யாணமே ஆகலையா? இதில் ஆட்சி மூலதிரிகோணம் பெறக்கூடிய ராசி தனுசு ராசி தான். இந்த 3 நட்சத்திரமும் பாதிக்கப்படும். மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் யார் பிறந்த நட்சத்திரம்? ஆஞ்சநேயர், அவர் பாதிக்கப்பட்டார், கல்யாணம் ஆகாமல். பூராடம் யார் பிறந்தது? ஜம்புகேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி, திருவனைக்காவல், நீர் ஸ்தலம், பஞ்சபூத தத்துவங்களில் நீர் ஸ்தலம். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் இங்கே தம்பதியாக இருக்க மாட்டாங்க, தனித்தனி சன்னதியில் தான் இருப்பாங்க, தனித்தனி தேரில் தான் போவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்திராடம் யார்? கணபதி பிறந்தது. முடிஞ்சிச்சா? அந்த 3 நட்சத்திரமும் பாதிக்கப்படுதா? பாதிக்கப்படுதா இல்லையாம்மா? தனுசு ராசியில் யார் பிறந்தாலும் சரி பாதிக்கப்படுவாங்க. குழந்தையினால் பாதிக்கப்படுவாங்க, கல்யாணத்தினால், திருமண மனைவியால் பாதிக்கப்படுவாங்க. ஆக ஓகணும் 50 வயசுக்குள்ள கூட்டிகிட்டு போயிடும், அடித்து கீழே இறக்கிடும். திருப்பி எப்படி? அடித்து கீழே இறக்கிடும். இப்படித்தான் அந்த 3 நட்சத்திரமும் வேலை செய்யும். அது என்ன நட்சத்திரம்? காலபுருஷனுடைய 20வது நட்சத்திரம், 19வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம். 21னா கர்மபதிவை, கர்மத்தை உள்ளடக்கிய நட்சத்திரம் உத்திராடம். புரியுதுங்களா? அப்போ உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரம், புனர்பூசம் கோடீஸ்வர நட்சத்திரம். யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க, புனர்பூச நட்சத்திரம் கோடீஸ்வரனா நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. கிடையவே கிடையாது. ஏதோ 1 2 இருக்கும். எப்படிங்களா இல்லையா? இல்லைனா அடித்து கீழே இறக்கி விட்டுரும், கோடியை காமிச்சு அடித்து கீழே இறக்கி விட்டுருவோம். என்னென்னா வதைதாரை நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ அதை செய்யும். முருகனுடைய பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகிருப்பாங்க. ஏன்னா முருகன் எல்லாத்துக்கும் அருள்பாலிக்கக்கூடியவர். நம்மாழ்வார் பிறந்த நட்சத்திரம், ரத்தன் டாட்டா பிறந்த நட்சத்திரம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். காலபுருஷனுடைய 8வது வீட்டிலும் 7வது வீட்டிலும் வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ 3 4க்கு ஏன் அவரை போய் பொருத்தணும்? விடாமுயற்சி வெற்றி ஸ்தானத்திற்கு எதுக்கு குருவை பொருத்தணும்? சுகஸ்தானத்திற்கு எதுக்கு குருவை பொருத்தணும்? ஒரு சின்ன டியூஸ்ட். ஹார்ட் அட்டாக் எதனால சார் வருது? எதனால வருது? அது என்ன சார்? அது கொழுப்பு தானே. கொழுப்பு என்ன கிரகம் சார்? குரு. நல்லா இருப்பான், குரு துரோகம் பண்ணானா ஹார்ட் அட்டாக்கில் செத்துருவோம். ஒன்றும் இல்லை, நம்ம கமாண்டுக்கு சொல்லலை. நம்ம அப்துல் கலாம் பிறந்தது கேட்டை, நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்தார்.
அவருக்கு கல்யாணம் ஆகலை, அது வேறு விஷயம். ஆனால் அவர் எப்படி இறந்தார்? மேடையில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தார். விருச்சிக லக்னத்திற்கு எத்தனாவது வீடு அது? 9வது வீடு, பாக்கியஸ்தானம். அவர் குரு துரோகம் பண்ணலை, கல்யாணமே ஆகலைனாவும் அதுவும் ஒரு குரு சாபம் தானே, புரியுதுங்களா? அப்போ ஹார்ட் அட்டாக்கில் யார் இறந்தாலும் குரு தோஷ நிவர்த்தி பண்ணலைன்னா அது மாதிரி நடக்கும். குரு உச்சம் பெறக்கூடிய ராசி 4வது ராசியா, அதில் உள்ள காரகத்துவங்கள்லாம் அடிபடும். புரியுதுங்களா ஐயா? குரு தோஷ நிவர்த்தி பண்ணாதான் உனக்கு சொந்த வீடே கிடைக்கும், சுகமாக இருப்ப. ஏன்னா உச்சம் பெறக்கூடிய ராசியும் வேலை செய்யும். அதில் புனர்பூசம் 4வது பாதம் வரும் கடகத்தில். அவருடைய நட்சத்திரங்களை இங்கே பொருத்தியிருக்கா, புரியுதுங்களா இல்லையா? ஏன் சார் உபய லக்கணங்களுக்கு உபயராசிக்கு குரு பகவானை கொண்டே வைக்கணும்? சுபகிரகம் தானே. அவரை 2ல் வச்சிருக்கலாம்ல, 7ல் வச்சிருக்கலாம்ல, 9ஓட நிப்பாட்டிருக்கலாம்ல. பாக்கியஸ்தானத்தை அதை கொடுத்து அதை உபயராசியாக ஏன் வச்சிருக்காங்க? குரு இரட்டை தன்மையை கொண்டவர், புதனும் இரட்டை தன்மையை கொண்டவர். அப்போ புதனுடைய வீட்டுக்கு குருவை பாதகாதிபதியாகவும் குருவுடைய வீட்டுக்கு புதனை பாதகாதிபதியாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? புரியுதுங்களா இல்லைங்க? இவர் 7வது திசை, புதன் 9வது திசை, மோட்ச திசை. காலபுருஷ விம்சோத்திரி இவர் இடத்திற்கு, புரியுதுங்களா? இவரை 3, 6க்குரியவராக வச்சிருக்காங்க, அவரை 9, 12க்குரியவராக வச்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு குரு நல்லா இல்லைன்னாவே எல்லாமே புட்டுக்கும். என்ன சார் போன மாதம் பேசுனதில்ல சனி நல்லா இல்லைன்னு புட்டுக்கும், நீ இப்போ குரு பகம் சார்? அவருக்கு வந்து ஆயுள் கர்மா தொழில். குருவுக்கு அப்படி இல்லை, உங்களுடைய சுகம். நீங்கள் ஒன்றும் இல்லை, படுத்தே கிடந்தா அதுக்கு ஆயிலை கொடுக்குறதுக்கு ஒன்று செவனின்னு இருக்கலாமே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் படுத்தே இருப்பான், புரியுதா இல்லையா உங்களுக்கு? சனி நல்லா இருப்பார். ஆனால் குரு நல்லா இருந்தால் நீ நடக்கலாம், ஓடலாம், சம்பாதிக்கலாம், காசு பணத்தை சேர்க்கலாம், குழந்தை குட்டிகளை சேர்க்கலாம், புரியுதுங்களா? அப்போ வந்துடுவோம் பரிகாரத்துக்கு. இதுக்கு மேலே நம்ம சொல்ல அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, புரியுதுங்களா? அப்போ குரு நின்னாலும் சரி, எந்த கிரகம் நின்னாலும் சரி, ஒரு திசையை நடத்துகிறா சார், குழந்தை இல்லைன்னா அந்த கிரகத்தை வழி நடத்துங்க, அவ்வளோதான். புரியுதாம்மா? உங்களுக்கு எங்கே இருக்கார் குரு? உங்களை கேட்கவே மாட்டேங்க, சொல்லுங்கள். நீங்கள் மேச லக்கணம் 5ல் இருக்கார். 5னா என்ன? பூர்வ புண்ணியம் பாதிச்சிருச்சா, முடிஞ்சா இல்லையா? பூர்வ புண்ணியம் பார்க்கலைன்னா குழந்தைய பாதிக்கும், குழந்தைய பாதிக்கலைன்னா அரசியலை பாதிக்கும், அரசியலை பாதிக்கலைன்னா அத்தையை பாதிக்கும். எப்படி? அத்தையை பாதிக்கலைன்னா அந்தஸ்து கௌரவத்தை பாதிக்கும். அப்போ ஏதாவது ஒன்று பாதிக்கணும்ல. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? குரு 5லன்னா காரகோ பாவனாசி, புரியுதுங்களா இல்லையா? குரு 5ல் என்னன்னா காரக பாவனா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். காரகோ பாவனாஸ்தி, அவயோகி, திதி சுன்யம் அதெல்லாம் கிடையாது. நம்ம நட்சத்திரம் தான், அடித்து போயிட்டே இருப்போம், புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? எனக்கு காலையில் டிரைவரை கூப்பிட்டேன், நேற்று நைட்டு வரேன்னு சொன்னவன் வரல. நான் ஏற்கனவே பலாப்பழத்தை வாங்கி வச்சுட்டேன். எனக்கு திருவோணத்தில் ராகு திசையை நடத்திக்கிட்டு இருக்காரு, செரி பழமும் வாங்கி வச்சுட்டேன். இவன் ஏதாவது பண்ணுவான்னு தெரியும் எனக்கு. திடீர்னு போன சுவிட்ச் ஆஃப், 3 மணிக்கு அடித்தேன் சுவிட்ச் ஆஃப். டக்குன்னு என்ன பண்ணேன், நம்ம எந்திரிச்சு அடுத்தடுத்து ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக 5:30 மணிக்கு கிளம்பி நேராக வந்தேன். பலாப்பழத்தை தானம் கொடுத்தேன் பசுமாட்டுக்கு, செரிப்பழத்தையும் கொடுத்துட்டேன். கேட்டை நட்சத்திரம் செரிப்பழம், எனக்கு திருஜன்மாதிபதி நட்சத்திரம், அது பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்து என்னென்னா திருவோணம் வந்து எனக்கு ராகு நின்று திசை நடத்துது. திருவோணத்திற்கு 27வது நட்சத்திரம் பயணத்தை குறிக்கும். ராகு பின்னாடி தானே வருவார், பேக் வைஸாக தானே வருவார். அப்போ அந்த பலாப்பழத்தை தானம் பண்ணிவிட்டு ஒரு பசுமாடு வாங்க மாட்டேன்னுச்சு, பிடிச்சி அமுக்கி வாங்கி அமுக்கி விட்டுட்டேன். 3 பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ எந்த விதமான தங்கு தடையின்றி வந்தேன். 6 மணிக்கு தான் கிளம்புனேன். 9:30 மணிக்கு 8:45க்கு நாமக்கல் வந்தேன். நரசிம்மரை சந்தித்தேன், ஆஞ்சநேயரை சந்தித்தேன். அதன் பிறகு நேராக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் 10 மணிக்கு வந்தேன், அங்கே பார்த்தேன்.
அவரை சுற்றிட்டு, அவர் யோகி நமக்கு, அவரை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து அப்படியே நம்ம நேரம் இங்கே வந்தாச்சு. அப்போ ஒரு ஜோதிடர்கள் இதெல்லாம் நம்ம பண்ணணும். அப்போ லைனுக்கு வாங்கப்பா, குரு சாபத்தை எப்படி நீக்கிறது? இது மெயினாக குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, முதல் குழந்தை பிறந்து மறு குழந்தை பிறக்காதவங்கலாம் இதை கேட்கணும். இப்போ நான் முதல்ல ஒரு மாத்திரையை கொடுக்க போகிறேன், பாரஸ்டமல் மாத்திரை, குரு சாபம் நீக்கிற மாத்திரை. குருவுக்கு பிடிச்ச இடம் கடகராசி. கடகத்தில் வந்து குருவுக்கு பிடிச்சது, நீங்கள் பெரிய பெரிய கோயிலெலாம் போயிருப்பீங்க. அங்கே ஐயர் பிராமணர் வந்து என்ன சார் பண்ணுவார்? சட்டையை போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டா தீபாவளி காமிப்பார், உங்களுக்கு எல்லாம் பண்ணுவார், வேட்டி துண்டு, ரைட்டா? அப்போ குருவுக்கு பிடிச்சதில் மெயின் வேட்டி துண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது 2 வேட்டி 2 துண்டு எடுத்து கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு வேஷ்டி எடுத்துக்கூடாது. ஒரு வேஷ்டினா கருமம், 2 வேஷ்டினா பொது நிகழ்ச்சி நல்லது. அப்போ 2 வேஷ்டி 2 துண்டு, அது மஞ்சள் கலர் பார்டர் வச்சு எடுத்து கொடுக்கணும். இது எப்படி எடுத்து கொடுக்கணும்? எந்தெந்த கோயில் அந்தணர்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, 12 ராசிகளில் குரு உட்காந்துருப்பார். புரியுதுங்களா? மேசத்தில் உட்காந்துருக்குறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முருகன் கோவில்களில் உள்ள அந்தணர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அந்த கோயிலில் வந்து பூசாரிகள் பல ஜாதியில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஐயருக்காவது எடுத்து கொடுத்துருணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பிராமணர்களுக்கு தான் கொடுக்கணும். குரு வந்து பிராமணர்களை குறிக்கக்கூடிய கிரகம், ரைட்டுங்களா? அடுத்து ரிஷபத்தில் இருக்கார். அப்போ அங்கே என்ன பண்ணணும்? ரிஷபத்தில் இருந்தால் சிவன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போகணும். இது வந்து பாரஸ்டமல். இதுலேயே தீர்வாயிருச்சுன்னா நீங்கள் அடுத்த லைனுக்கு போக வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நாளில் சிவன் கோயிலில் உள்ள நந்திக்கு அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கும் கொடுக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் கொடுக்கலாம். அந்த 101 ரூபா வச்சு கொடுத்து அந்த அந்தணர்களுக்கு வேட்டி துண்டு எடுத்து கொடுங்க. இதில் என்னென்ன சாபம் நீங்கும்? குழந்தையின்மை நீங்கும், கல்யாணம் வந்து தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும், முதல் குழந்தை பிறந்தவங்க 2வது குழந்தை ரெடி பண்ணுறதுக்கும் இது நடக்கும். இந்த தோசை நிவர்த்தி பண்ணலாம். அப்போ 101 ரூபா பணத்தை வச்சு 2 வேஷ்டி 2 துண்டு. ரிஷப ராசியில் குரு இருந்தா, மிதுனத்தில் குரு இருந்தா, புதன்கிழமை நாளில் பெருமாள் கோவில் அந்தணர்களுக்கு எடுத்து கொடுங்க. குரு தோஷ நிவர்த்தி ஆயிரும். சார் எனக்கு புனர்பூசம் 4 சார், புனர்பூசம் 2 சார், ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது அவசியம் தேவைப்படும். ஏன்னா புனர்பூசம் மிதுனத்தில் வரும், சொந்த சுயசாரம் பெற்ற நட்சத்திரம். அப்போ இவங்க அதை செய்யணும். மிதுன ராசியில் குரு இருந்தால் அவங்க அதை செய்யணும். 2 வேட்டி 2 துண்டு புதன்கிழமை நாளில் எடுத்து கொடுக்கணும். 101 ரூபா பணத்தை வச்சு. கடகத்தில் இருக்கார், அம்பாள் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் ஏதாவது ஒரு அம்மன், பிரசித்தி பெற்ற அம்மனா, மாரியம்மனாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், அங்கே போயிட்டு திங்கட்கிழமை நாளில் 2 வேட்டி 2 துண்டு அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு 101 ரூபா எடுத்து கொடுங்க. 101 ரூபா வச்சு கொடுங்க. 7 வாரம் கொடுக்கணும். 1 வாரம் கொடுத்துட்டு நான் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. 7 வாரம் கொடுக்கணும், ரைட்டா? அடுத்து சிம்மத்தில் இருக்கார், குலதெய்வம் கோயில் அந்தணர்களுக்கு. குலதெய்வம் கோயிலில் பெரும்பாலும் அந்தணர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஊரில் உள்ள அந்தணர்களுக்கு, குலதெய்வம் கோயிலில் உள்ளவங்களுக்கு வேட்டி துணி எடுத்து கொடுக்கலாம். ஆனால் அந்த கோயிலில் உள்ள ஊர் இருக்குல்ல, அந்த ஊரில் பிராமணர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேட்டி துண்டு. புரியுதுங்களா? அதை எடுத்து கொடுங்க. அடுத்து கன்னியில் இருக்கார், ஞாயிற்றுக்கிழமை நாளில் கன்னியில் இருக்கார். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? புதன்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வேட்டி துண்டு, 2 வேட்டி 2 துண்டு, மிஞ்சி போனால் 150 ரூபா வரும். அந்த மாதிரி வேண்டிய துண்டுலாம் நிறையா இருக்குது. அது மாதிரி எடுத்து கொடுத்துருங்க. மஞ்சள் கரல் பார் இருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்டா கல்யாணம் நடந்துடும், குழந்தை பிறந்துடும், முதல் குழந்தை பிறக்காதவங்களுக்கு 2வது குழந்தையும் பிறந்துடும், காசு பணம் இல்லாதவங்களுக்கு காசு பணத்தையும் கொடுத்துரும். இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டு தூக்கி கொண்டு அங்கிட்ட வீசிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்னு இருக்கக்கூடாது. அந்த பரிகாரத்தை பண்ணணும். ஆட போட அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு பார்த்து கிடக்கட்டும், என்னமோ சொல்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அடுத்து துலாம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்
வெள்ளிக்கிழமை நாளில் சென்று இதை பண்ணணும். புரியுதுங்களா? 2 வேட்டி 2 துண்டு 101 ரூபா பணம் எடுத்து கொடுத்துட்டு வரணும். அடுத்து விருட்சகம், உங்கள் ஊரில் உள்ள முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை நாளில் எடுத்து கொடுங்க. 2 வேட்டி 2 துண்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். புரியுங்களா? அடுத்து தனுசு வடு, குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம், சிவன் கோயிலுக்கும் போகலாம். பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுக்கு போயிடணும். ஒரு தடவை திருவண்ணாமலையோ பாபநாசமோ அர்த்தநாரீஸ்வரரோ இவங்களை போய் வணங்கிட்டு வந்துடணும். என்ன கிழமையிலன்னா வியாழக்கிழமை. 2 வேட்டி 2 துண்டு 101 ரூபா பணம். இது கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் குழந்தை பிறக்காதவங்களுக்கும் இது பண்ணணும். இந்த பரிகாரத்தை பண்ணணும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கடைசியான ஒரு பரிகாரம் சொல்லுவேன், அதை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து மகரம், சனிக்கிழமை 60 வயசுக்கு உள்ளவங்களாம் கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களுக்கு குழந்தை இன்மையாக இருந்தாலும் குழந்தைய எடுத்து வளர்க்குறதுக்காக நீங்கள் போகணும். எங்கே போகணும்? திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில். சனிக்கிழமை நாளில் 2 வேட்டி 2 துண்டு 101 ரூபா பணம். அடுத்து கும்பம், அவங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு 2 வேட்டி 2 துண்டு 101 ரூபா பணம். அடுத்து மீனம், குரு அங்கே இருக்கார். அவங்க என்ன பண்ணணும்? ஆலங்குடியோ தென்குடி திட்டையோ அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலோ வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு 2 வேட்டி 2 துண்டு. இதை நம்ம கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆகும். சரி, கிளியர் ஆகலை சார், பாரஸ்டமல் போட்டோம், அடுத்து இன்ஜெக்ஷனுக்கு போவோம் சார் அப்படின்னு ஊசிக்கு போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு குழந்தை எங்கே சார் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்? மடியில். இந்த வயிறு தான், வயிறே குரு தான். புரியுதுங்களா உங்களுக்கு? வயிறு சரியில்லைனாவே குருதோஷம் தான் உங்களுக்கு பிரச்சனை. வயிற்றில் பிரச்சனை வந்தாவே, அடி வயிற்றுலையோ அல்லது மேல் வயிற்றுலையோ பிரச்சனை வந்தாவே குரு சாபம் பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ குருதோஷ நிவர்த்தி பண்ணுனா போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 12 ராசிகளில் இருக்குது சார், இதெல்லாம் மேக்சிமம் பெண்களுக்கு தான். இந்த பற்றியில் தும்மல் வந்துருச்சு பாருங்கள், பெண்களுக்கு தான் தும்மல். புரியுதுங்களா இல்லையா? இதெல்லாம் பெண்களுக்கு தான் மெயினாக பண்ணணும். ஆண்கள் கடைசியாக சொல்கிறேன், அந்த லாஸ்ட் பரிகாரத்தை ஆண்கள் பண்ணலாம். ஆண்கள் பண்ணால் அது கிடைக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? முருகன் குரு மேசத்தில் இருக்கார். செவ்வாய்க்கிழமை நாளில் மடிப்பிச்சை முருகன் கோயிலில் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். மடிப்பிச்சை எடுக்கணும். சார் எனக்கு மடிப்பிச்சை எடுக்க சங்கோஜமாக இருக்குது சார் அப்படின்னா 50 ரூபாயை இடுப்பில் கட்டிடணும். 50 ரூபான்னா என்ன சார்? 5 வந்துடுதா? குழந்தை தானே. கல்யாணம் ஆகலைன்னா 70 ரூபா வைக்கணும். 7 வந்துடுதா? இங்கே மடித்து வச்சுக்கணும். ஒரு பரிப்பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லது ஒரு லப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு முருகன் கோயிலில் போயிட்டு மடிப்பிச்சை எடுக்கணும். அப்படி என்னால் எடுக்க சங்கோஜமாக இருக்குது சார் அப்படின்னா உழவார பணி கூட்டிடுங்க. கூட்டிட்டு ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அதை வாங்கி அந்த காசில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீத காசை உண்டியலில் போட்டுரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு மீத காசை அதை உண்டியலில் போட்டுரும். இதை தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். இதெல்லாம் சின்ன ரெமெடி. புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் கருத்தரிக்க மையம், அதில் போய் ஊசி போடுறது, இதில் போய் ஊசி போடுறது, இதெல்லாம் அது உங்களுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பண்ணிங்கன்னா குரு சாபம் நீங்கிடும். புரியுதுங்களா? அப்போ 70 ரூபா வச்சுட்டு உழவார பணி செஞ்சுட்டு ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே போட்டுருணும். பாதி காசை உள்ளே போட்டுருணும். திரும்பி 7 வாரம் அதை பண்ணணும். முடிஞ்சால் நீங்கள் இது மடிப்பிச்சை எடுத்தீங்கன்னா இது எவ்வளோ கிடைக்குதோ அதில் ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாதி காசை முருகன் கோயில் உண்டியலில் போட்டுருணும். இது குரு தோஷ பரிகாரம். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவன் கோயில் வெள்ளிக்கிழமை நாளில் மடிப்பிச்சை இல்லைன்னா உழவார பணி 50 ரூபாயோ 70 ரூபாயோ, அதுக்கு நம்ம என்ன பரிகாரமோ. கல்யாணம் ஆகலைன்னா 70 ரூபா, குழந்தை இல்லைன்னா 50 ரூபா. இதை வச்சுட்டு உழவார பணி செஞ்சுட்டு அந்த காசில் பலாப்பழம், இதுக்கெல்லாம் அப்புறம் வருவேன், பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு பாய் காசை உண்டியில் போடணும். பலாப்பழம்னா சார் எனக்கு சுகர் இருக்குது சார் அப்படின்னு நினைக்க வேணாம். சும்மா 2 பீஸை சாப்பிட்டுட்டு பாக்கி காசை உண்டியில் போடணும். இந்த காசில் வாங்கி சாப்பிடணும். புரியுதுங்களா? அப்புறம் அதே மாதிரி 7 வாரம் பண்ணணும். அடுத்து மிதுனத்தில் இருக்கார் பெருமாள் கோயிலில் பிச்சை.
மடிப்பிச்சை, இல்லைன்னா 50 70 கட்டி இடுப்பில் வச்சு அதை உழவார பணி செஞ்சுட்டு அல்வா இல்லைன்னா தேங்காய் சாதம், இதில் ஏதாவது ஒரு இதை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தானம் உண்டியலில் போட்டுருணும். அடுத்து கடகம். அம்பாள் கோவிலில் திங்கக்கிழமை நாளில் 50 ரூபாயோ 70 ரூபாயோ வச்சுட்டு மடிப்பிச்சை வாங்கினா மடிப்பிச்சை எடுத்துகிட்டு அதில் காசில் என்ன பண்ணணும், ஆரஞ்சு பழமோ அல்லது பலாப்பழமோ அல்வாவோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு உண்டியலில் போட்டுட்டு வந்துடணும். இதை தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். அடுத்து சிம்மம். குலதெய்வம் கோயிலில் மடிப்பிச்சை, குழந்தை இல்லாதவங்க, ரைட்டா? அல்லனா 70 ரூபாயை வச்சு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு மீத காசை குலதெய்வம் கோயிலுக்கு கொடுத்துடணும், உண்டியலில் போட்டுடணும், ரைட்டா? அடுத்து கன்னி, பெருமாள் கோவில். அடுத்து துலாம், ஸ்ரீரங்கம் கோயில் மடிப்பிச்சை. அடுத்து விருச்சகம், முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமை மடிப்பிச்சை 50 ரூபா அல்லது 70 ரூபா வச்சு கல்யாணமா அல்லது குழந்தையா வச்சுக்கிட்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் சுற்றணும். காசை கையில் வச்சுக்கிட்டு சுற்றக்கூடாது, இடுப்பில் வச்சிடணும். ஒரு மணிப்பரிசை வச்சு இடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணிடணும். அந்த பரிகாரத்தை பண்ணணும். பலாப்பழமோ ஆப்பிளோ அல்வாவோ அல்லது தேங்காய் சாதம், இதை 3ஐயும் கொடுக்கணும். 3 ஏதாவது ஒன்று சாப்பிட்டா போதும். சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் ரெமடி பெஸ்ட்டு, புரியுதுங்களா? அடுத்து தனுசு ராசி. குலதெய்வம் கோயிலோ சிவன் கோயிலோ மடிப்பிச்சை காசை வச்சு சுற்றி உழவார பணி செஞ்சுட்டு அந்த காசில் ஆரஞ்சோ அல்வாவோ தேங்காய் சாதமோ பலாப்பழமோ ஏதாவது ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். அடுத்து மகரம், சனீஸ்வரர் கோவில் சனிக்கிழமை, புரியுதுங்களா? அதை சுற்றிட்டு நம்ம எள்ளுவோ ஆரஞ்சு பழமோ அல்வாவோ தேங்காய் சாதமோ இதை சாப்பிடணும், ரைட்டுங்களா? இப்படி தான் கும்பமும். அடுத்து மீனம். குரு திட்டை குருவோ ஆலங்குடி குருவோ குருஸ்தலத்துக்கு சென்று மடிப்பிச்சை 50 70 இடுப்பில் வச்சு நம்ம இது பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு பழமோ அல்வாவோ தேங்காய் சாதமோ சாப்பிட்டுட்டு உண்டியலில் போட்டுட்டு 7 வாரம் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெமெடி கிளியர் ஆகும். முதல்ல ஒரு மாத்திரை கொடுத்தாச்சு, இப்போ ஒரு ஊசி கொடுத்தாச்சு. இதுக்கும் ஆகலை சார், என்ன சார் சொன்னால் இதுக்கும் ஆகலை சார் அப்படிங்கிறதுக்கு கடைசியாக தான் இந்த பரிகாரம். இது என்னுடைய பரிகாரம், நட்சத்திர பரிகாரம். இப்போ முதல்ல சொன்னேன், குரு பாதிக்கப்பட்டவர், ஏன் அல்வா தேங்காய் சாதம் ஆரஞ்சு பலாப்பழத்தை சாப்பிட சொன்னேன்? வேறு ஏதாவது சாப்பிட சொல்ல வேண்டியதானே சார்? என்ன சார் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகசீரிடம் குருவனுடைய கர்மபதிவை பெற்றது, அது தேங்காய் அல்வா. அஸ்தம் குருவனுடைய கர்மபதிவை பெற்றது, அது ஆரஞ்சு பழம். உத்திராடம் குருவனுடைய கர்மபதிவை பெற்றது, அது பலாப்பழம். முடிஞ்சா? அப்போ குரு கர்மவினை பெற்ற நட்சத்திரத்தினுடைய பொருளை நாம் சாப்பிடும் பொழுது குரு தோஷம் விலகும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் தோஷத்தை நாங்கள் விளக்கியாச்சிங்கய்யா, உங்கள் பொருளை நாங்கள் சாப்பிட்டாச்சிங்கய்யா, எங்களுக்கு குழந்தைய கொடுங்கய்யா, எங்களுக்கு திருமணத்தை கொடுங்கய்யா, எங்களுக்கு 2வது குழந்தைய கொடுங்கய்யா, காசை கொடுங்கய்யா, காசு பணத்தை கொடுங்கய்யா அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம், கொடுத்துரும். கடைசியாக நட்சத்திரத்துக்கு வந்துடும். இப்போ எல்லா கோயிலையும் சொல்லிட்டேன், முருகன் கோயில், சிவன் கோயில், புதன் நின்ற கோயில், இப்படி எல்லா ஸ்தலத்துக்கும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவினுடைய கோவில், அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. இது கடைசியாக குளுக்கோஸ் 3 பரிகாரம் சொல்லிட்டேன். 3வது பரிகாரம் இது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, கடைசியாக சொல்கிறேன், வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு. அப்போ அஸ்வினியில் இருக்கார் சார் அப்படின்னா திருவண்ணாமலை போகணும். எப்போ போகணும்? செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபடணும். நீங்கள் சுத்தலாம் வேணாம், கிரிவலம்லாம் வர வேணாம், செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் போகணும். அது எப்படி பண்ணணும், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, முந்திரி பாதாமை 50 ரூபாய்க்கு வாங்கிக்கணும், வாங்கி இடுப்பில் கட்டிடணும்,
கோயிலில் சாமி கும்பிட்டு குழந்தை இல்லைன்னா 5 சுற்று, நல்லா புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகலைன்னா 7 சுற்று, 5 7 இதை சுற்றி வந்தீங்கன்னா இதில் ஆண்களும் சேர்ந்துக்கலாம். திருமணம் ஆகாதவங்க இதை பண்ணிக்கலாம். முந்திரி பாதாமை இடுப்பில் கட்டிடணும், ஒரு சேலையிலே கட்டிக்கலாம், இல்லை ஒரு பர்ஸை வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதை தானம் கொடுக்கணும், சுற்றிட்டு வந்து தானம் கொடுக்கணும். பரணியில் இருக்கார் சார், சந்திரனுடைய கர்மபதிவை பெற்றது, புரியுதுங்களா? அப்போ சந்திரன் என்ன? அம்பாள் கோவில், பிரசித்தி பெற்ற அம்பாள் கோவில், மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, துர்க்கை பட்டீஸ்வரம். வெள்ளிக்கிழமை நாளில் போகணும். நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு 20 ரூபா பாட்டில் வாங்கி இடுப்பில் கட்டிடணும். கல்யாணம் ஆகாதவங்க 7 சுற்று, குழந்தை இல்லாதவங்க 5 சுற்று சுற்றிட்டு வந்து கொடுத்துரும். குருதோஷம் நீங்கிடும். கிருத்திகையில் இருக்காரு, கர்மபதிவு என்ன? செவ்வாய். முருகன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் போகணும். பேரிச்சம்பளத்தை இடுப்பில் கட்டி சுற்றணும். 5 7 குர்ரா. திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆயிரும், குழந்தை பிறந்தா குழந்தை பிறந்தோம். குருனுடைய கர்மபதிவு, அந்த நட்சத்திரத்தினுடைய கர்மபதிவை நம்ம ஆசுவாசப்படுத்தினோம்னா நல்லாயிரும்ல. அடுத்து ரோகிணி, பெருமாள் கோவில், திங்கக்கிழமை. ரோகிணிக்கு புதன் கர்மபதிவு, புரியுதுங்களா? குரு ரோகிணியில் உட்காந்தா கண்டிப்பாக வந்து சொத்து பிரச்சனை இருக்கும். யாருக்காவது குரு ரோகிணியில் இருக்கா? ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கா? இல்லை இல்லை, இருந்தால் சொத்து பிரச்சனையை கொடுத்துரும், சுகத்துலேயும் பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ அவங்க வந்து புதன்கிழமை திங்கக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று தயிர் சாதம் அல்லது பால் அல்லது பால் கோவா அல்லது நாவல் பழம், இதில் ஏதாவது ஒன்று இடுப்பில் கட்டி தானும். புரியுதுங்களா? 7 வாரம் பண்ணணும். ஒரு வாரம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. 7 வாரம். ஒரு தடவை பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகலாம், அடுத்து உங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கே போய்க்கலாம். அடுத்து மிருகசீரிடம், ஓசூரில் உள்ள சந்திர சூரியேஸ்வரர் கோவில், செவ்வாய்க்கிழமை நாளில் போகணும். இல்லைன்னா திங்களூர் சந்திரன் கோயிலுக்கு போகணும். அல்வாவோ தேங்காய் சாதமோ கட்டி சுற்றி வரணும். 5 7 கல்யாணம் ஆகலைன்னா 7, குழந்தை இல்லைன்னா 5 சுற்று சுற்றி வாங்க. இதை பண்ணினாவே கிளியர் ஆகும். அடுத்து திருவாதிரை, ஏதாவது ஒரு அம்பாள் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செல்லணும். அது மாரியம்மனாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம். இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது வாழைப்பழத்தை இடுப்பில் கட்டி சுற்றிட்டு தானம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம், ஈஸியாக பண்ணுறது. அடுத்து புனர்பூசம், சனீஸ்வரன் கோவிலுக்கு வியாழக்கிழமை நாளில் போகும். புனர்பூசத்தினுடைய கர்மபதிவு சனி. அப்போ சனீஸ்வரன் கோவிலுக்கு வியாழக்கிழமை நாளில் சென்று கரும்பு ஜூஸோ கரும்போ இடுப்பில் கட்டி அல்லது கல்கண்டோ இதை கட்டி சுற்றி தானும். புரியுதுங்களா? அடுத்து பூச நட்சத்திரம், நாகநாதர் கோவிலுக்கு போகணும். திருப்பாம்புரம், பேரையூர், திருநாகேஸ்வரம் சனிக்கிழமை நாளில் செல்லணும். ஏன்னா பூசத்தினுடைய கர்மபதிவு ராகு. அப்போ அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் போகும்போது ஆப்பிளை வாங்கி இடுப்பில் கட்டிட்டு சுற்றிட்டு தானம் பண்ணிட்டீங்கன்னா குருதோஷம் நிவர்த்தி ஆயிரும். அடுத்து ஆயில்யம், சூரியனுடைய கர்மபதிவை பெற்றது. புதன்கிழமை நாளில் சிவன் ஸ்தலம், லட்டை இடுப்பில் கட்டி சுற்றி தானம் 5 7. அடுத்து மகம், சந்திரனுடைய கர்மபதிவை பெற்றது. அம்பாள் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் செல்லணும். அதிரசத்தை மடியில் கட்டிட்டு சுற்றணும் தானம் 5 7. புரியுதுங்களா? அடுத்து பூரம், முருகன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் செல்லணும். பூரத்தினுடைய கர்மபதிவு செவ்வாய். லெமனோ லெமன் ஜூஸோ அல்லது லெமன் சாதமோ இடுப்பில் கட்டி சுற்றி தானம். அடுத்து உத்திரம், பெருமாளுடைய புதனுடைய கர்மபதிவை பெற்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று மாதுளம் பழத்தை இடுப்பில் கட்டி சுற்றி தானம். அடுத்து அஸ்தத்தில் இருக்கார், குருவனுடைய கர்மபதிவை பெற்றது. ஆலங்குடியோ தென்குடி திட்டையோ அல்லது திருச்செந்தூரோ சென்று வியாழக்கிழமை நாளில் திங்கக்கிழமை நாளில்
ஆரஞ்சு பழத்தை இடுப்பில் கட்டி சுற்றி தானம். குழந்தை நல்லா இல்லைனாலும் இதை செய்யலாம். குழந்தை ஒத்தே வரமாட்டேங்கிறேன் சார், நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன் சார்னா இதை செய்யலாம், குழந்தைகள் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து சித்திரை, சுக்கிரனுடைய கர்ம பதிவை பெற்றது. செவ்வாய்க்கிழமை நாளில் அம்பாள் கோவிலுக்கு செல்லணும். சர்க்கரை பொங்கல் இடுப்பில் கட்டி சுற்றி தானும், 5 7. அடுத்து சுவாதி, சனியினுடைய கர்ம பதிவை பெற்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சனீஸ்வரர் ஆலயம் சென்று வேர்க்கடலையோ தேனோ வச்சு நவகிரகத்தில் உள்ள சனியை அல்லது பிரசித்தி பெற்ற சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாரோ திருக்கலிக்காடோ குச்சனூரோ சென்று சுற்றணும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் 5 7 தேன் பாட்டில் இடுப்பில் கட்டி துருத்தி தானும். அடுத்து விசாகம், நாகநாதர் கோவில், திருப்பாம்பரம், நாகேஸ்வரம், பேரையூர், இந்த கோயில்களுக்கு வியாழக்கிழமை நாளில் சென்று சப்போட்டா பழத்தை இடுப்பில் கட்டி தானும். 5 7 சுற்றி சுற்றணும். அடுத்து அனுசம், சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது. சனிக்கிழமை நாளில் சிவன் ஸ்தலம், வெண்பொங்கலை இடுப்பில் கட்டி சுற்றி தானும். அடுத்து கேட்டை, சந்திரனுடைய கர்ம பதிவை பெற்றது. புதன்கிழமை நாளில் அம்பாள் கோவிலுக்கு சென்று செரிப்பழமோ வல்லாரை சாதமோ கட்டி இடுப்பில் கட்டி சுற்றி தானும். 5 7. அடுத்து மூலம், முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் செல்லணும். கொய்யாப்பழத்தை இடுப்பில் கட்டி சுற்றி தானும். அடுத்து பூராடம், புதன்கிழமை நாளில் கர்மபதிவு புதன், வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று காளான் உணவோ அல்லது வெள்ளரி பழமோ வயிற்றில் கட்டி தானும். இது ஆண்களும் செய்யலாம், கல்யாணம் ஆதவங்க. அடுத்து உத்திராடம், திட்டை குருவோ ஆலங்குடி குருவோ ஞாயிற்றுக்கிழமை நாளில் செல்லணும். குருவனுடைய கர்மபதிவை பெற்று பலாப்பழத்தை இடுப்பில் கட்டி தானும். அடுத்து திருவோணம், சுக்கிரனுடைய கர்மபதிவை பெற்றது. அம்பாள் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் செல்லணும். சீதாப்பழத்தை இடுப்பில் கட்டி சுற்றி தானும். அடுத்து அவிட்டம், சனியினுடைய கர்மபதிவை பெற்றது. செவ்வாய்க்கிழமை சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஆப்பிள் அல்லது விளாம்பழம் அல்லது தக்காளி சாதம் இவைகளை கட்டி தானும். அடுத்து சதயம், அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு வாங்க, சுத்துங்க, கருப்பு திராட்சையை மடியில் கட்டி சுத்துங்க, இல்லைன்னா முதுவடைய மடியில் கட்டி சுத்துங்க தானம். 5 7. அடுத்து பூரட்டாதி, சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது. வியாழக்கிழமை நாளில் சிவன் ஸ்தலம், மாம்பழம் அல்லது மேங்க ஜூஸ் அல்லது கொண்டக்கடலை இதை வச்சு சுற்றி தானும். அடுத்து உத்திரட்டாதி, சந்திரனுடைய கர்ம பதிவை பெற்றது. சனிக்கிழமை நாளில் அம்பாள் கோவில் அன்னாசி பழம் இடுப்பில் கட்டி சுற்றி தானும். அடுத்து ரேவதி, செவ்வாய் கர்ம பதிவு பெற்றது. புதன்கிழமை நாளில் முருகன் கோயிலுக்கு சென்று கொத்தமல்லி சாதம் அல்லது இழந்த பழம் இவைகளை கட்டி தானும். அப்போ 3 பரிகாரம் கொடுத்தாச்சு. குரு தோஷம் நீக்க 3 பரிகாரம் கொடுத்தாச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பசுமாட்டுக்கு ஆரஞ்சு பழத்தையும் பலாப்பழத்தையும் வியாழக்கிழமை நாளில் கொடுக்கணும். அப்படி இல்லையா, எல்லா வெளிநாட்டிலையும் ஒரு கோவில் இருக்கும். வியாழக்கிழமை நாளில் சென்று அங்கே உள்ள அந்தணர்களுக்கு வேட்டி துண்டு எடுத்து கொடுக்கணும். முதல்ல நெத்தியில் சந்தனம் குங்குமம் வைக்கணும். நெத்தியில் சந்தனம் குங்குமம் வைக்கணும். கந்தையானாலும் கசக்கி கட்டுன்றான். புரியுதுங்களா? அப்போ ட்ரெஸ்ஸே ஒரு நீட்டாக பண்ணுவோம். ஏன்னா அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும். 30 வயசில் கல்யாணம் பண்ணிட்டான், இன்னொருத்தனை தேடுவோம், இன்னொருத்தியை தேடுவோம் அப்படின்னு போனாங்கன்னா குரு வச்சு செஞ்சிடுவார். எப்படி, புரியுதுங்களா இல்லையா? ஆக அது மாதிரி போனாவும் மாட்டிக்குவோம். ஒழுக்கத்துக்கு பேர் கொண்டவர் குரு பகவான். புரியுதுங்களா? எல்லாரும் குளிச்சுட்டு சாட்சாங்கமாக, எதுக்கு மஞ்சளை நமக்கு பெண்கள் மஞ்சளை அதிகமாக பூசுகிறாங்க? அதேமாரி மஞ்சள் வஸ்திரம்,
மஞ்சள் வாழைப்பழம் யானைகளுக்கு வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பரிகாரம். மஞ்சத்தூளை நீங்கள் இப்போ யதார்த்தமாக வாங்கிட்டு போங்களேன், எல்லா கோயிலுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ கல்யாணம், குழந்தை, திருமணம், இரண்டாவது குழந்தை, தனம், காசு, குரு, ஜோதிடம், இவையெல்லாம் கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ இந்தந்த நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 7வது நட்சத்திரமாக சந்திரனுடைய நட்சத்திரங்களே வரும். எப்படி? புனர்பூசத்துக்கு அஸ்த நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசாகத்துக்கு திருவோண நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். பூரட்டாதிக்கு ரோகிணி 7வதாக வரும். இப்போ நீங்கள் அப்படியே பாருங்களேன், பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்கும் கல்யாண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஒன்றும் மாமியார் வீட்டில் பிரச்சனையை கொடுத்துரும், இல்லைன்னா மாமியாருக்கு பிரச்சனையை கொடுத்துரும், இல்லைன்னா மனைவிக்கு பிரச்சனையை கொடுத்துரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம்ல, புரியுதா இல்லையாம்மா? குருவுக்கு சந்திரன் யார்? பகையா? குரு சந்திர யோகம்ங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். சந்திரன்னா குருவோட மனைவியை கெடுத்தது சந்திரன் தானே. புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அப்போ அதில் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துருவார். நீங்கள் கண்டிப்பாக புனர்பூசத்தில் யார் இருக்கீங்களா? இங்கே யாரும் இல்லை. பூரட்டாதியில் யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லை. தம்பி சிரிக்கிற, உண்மையை சொல்லு, நீ என்ன நட்சத்திரம்? பரணி. சிரிக்கும் போது வேறு ஏதாவது கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால் கேட்டேன். ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, விசாகத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் சார் லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்பூசத்தை கேட்டாலும் சொல்லுவாங்க, மனைவி வழி உறவுகளால் புண்ணியம் இருக்காது. இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்குது. சுக்கிரனுக்கு 3வது பாதம் புஷ்கர நவாம்சம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியனுக்கு 1-4 புஷ்கர நவாம்சம், ரைட்டுங்களா? அப்படி தானே? சந்திரனுக்கு 2வது பாதம், செவ்வாய்க்கு கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? ராகுவுக்கு 4வது பாதம், குருவுக்கு 2-4. 2னா என்ன? குடும்பமா? 4னா என்ன? வண்டி, வீடு, வாகனமா? வந்துட்டாரா? 2-4 வேலை செய்த அவருக்கு, இதுதான் அவருக்கு கொடுத்தது. ஆனால் இந்த 2வது பாதம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதத்துக்கு அந்த பாதம் 26வது. புனர்பூசம் 2வது பாதம் 26வது. 2ஐயும் 6ஐயும் கூட்டிங்கன்னா 8 வரும், ரைட்டா? விசாகம் வந்து பார்த்தீங்கன்னா 62 வரும். 6ஐயும் 2ஐயும் கூட்டிங்கன்னா 8 வந்துடுதா? 2வது பாதத்தை சொல்கிறேன். விசாகம் 2, புனர்பூசம் 2, பூரட்டாதி 2. பூரட்டாதி 2 97 வரும், சாரி 98 வரும். 9, 8, 17, 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8. புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2 பார்த்தீங்கன்னா மைத்திரதாரையாக வரும். ஆனாலும் புண்ணியம் இருக்காது. கேட்டு பாருங்க, அவங்களும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ புஷ்கரண வம்சம் கிரகங்கள் பெற்றிருந்தாலும் எந்த கிரகமும் நல்ல கிரகம்தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் நம்ம வளர்ப்பினிலே. புரியுதுங்களா இல்லையா? நம்ம வளர்க்கறதுல தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இல்லைன்னா இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா இல்லையா? அந்த கிரகத்தை நம்ம நல்வழிப்படுத்தி போனோம்னா, சரி போய் தொலைறான்டா, ஏதோ நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்துகிறான்டா, இவன் நல்லா இருந்துட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் குரு போய் கேட்டையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் நீங்கள் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு லக்கணமோ அல்லது லக்கணமோ இல்லாமல் குரு போய் கேட்டையில் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அக்கா தங்கச்சி இல்லை யாருக்காவது ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்றோம். கேட்டை கர்ப்பிணி தோஷத்தை உடைய நட்சத்திரம், நல்லா புரிஞ்சுக்கணும். அது 4வது பாதம்ங்கிறாங்க. நான் கேட்டை 1, 2, 3 நாளே சொல்லுவேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், கேளுங்க. குரு கேட்டையில் நின்றுச்சுன்னா உங்கள் அக்கா தங்கச்சிக்கு அவனுக்கு குழந்தை இருக்குமா இல்லைன்னு சொல்ல கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை இல்லைன்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவோம். புரியுதுங்களா இல்லையா?
அப்போ குரு தோஷத்தை நம்ம எடுக்கணும். சரி, சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா, வாழைப்பழம் பசுமாடுகளுக்கு கொடுத்துட்டே வாங்க, தோஷ நிவர்த்தி ஆகும். அடுத்து விருஷபத் வஜாய வித்மகே குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாதே அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 9 முறை சொல்லணும். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா குருதோஷ நிவர்த்தி ஆயிரும். கரெக்டுங்களா? இன்னும் எதுவும் வேறு எதுவும் வேணுமா? போதுமா? என்னங்கய்யா சொன்னது கரெக்டு தானே? நல்ல பரிகாரம் தானே? சிம்பிளாக கொடுக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? குருதோஷ நிவர்த்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்து, ராகு கேதுக்களோட அச்சுக்களில் சனி பகவான் இருந்து, இதெல்லாம் நீங்கள் போகணும். சல்லிய தோஷத்துக்கு வேதாரண்யம் போகணும், கொடுமுடி போகணும், காசி போகணும். இதெல்லாம் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரம் இப்படி பண்ணணும். குருதோஷ நிவர்த்திக்கு இதை பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான குழந்தை செல்வங்களையும் செல்வ வளங்களையும், அதே மாதிரி வீடு வாகனம் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளையும் எதாக இருந்தாலும் கெடுத்துருவார். அதே மாதிரி இதையும் செய்யுங்க. வாழ்வியல் பரிகாரத்தில் இருதயம் சம்பந்தமான நோய் உள்ளவங்களுக்கு உதவுங்க. எப்படி? தொடை சம்பந்தமான வியாதி உள்ளவங்களுக்கு உதவுங்க. மெயினாக செப்பல் வாங்கி கொடுங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 12வது வீடு மீனராசி, அது செப்பலை குறிக்கும், பாதத்தை குறிக்கும். செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே, வியாழக்கிழமை நாளில் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே குரு தோஷ நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி சார் எனக்கு 3 கோயில் கொடுங்க சார். ஓசூரில் உள்ள சந்திர சூரியேஸ்வரர், ஆடுதுறை சூரியனார் கோயில், பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர், இதில் ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வந்தாவே உங்களுக்கு குருதோஷ நிவர்த்தி நடக்கும் என்பதை சொல்லி என்னுடைய செல் நம்பர் 9087156222 9688889619. இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த என்னுடைய குருநாதர் வல்லரசு திவ்யா அவர்களுடைய குடும்பங்களும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுடைய குடும்பங்களும், பிரபஞ்ச குழுவின் செயலாளரும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளரும், பல பேரை வாழ வைத்து கொண்டிருப்பவரும் வாழ வைப்பவரும், எங்களுடைய சொந்தமும் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுடைய குடும்பங்களும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கதிர் அவர்களுடைய குடும்பங்களும் மற்றும் பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அத்தனை பேருடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் பட்டுக்கோட்டை கருமுருகானந்தம் ஐயா அவர்கள் மிக சிறப்பான சொற்பொழிவை கொடுத்திருக்கிறார். குரு வந்து 27 நட்சத்திரம் நிற்கும்போது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் போகணும், என்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. நம்முடைய கேசவன் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினர் கேசவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கேசவன் ஐயா வந்து புனர்பூசம் அவர் சுத்தமானமாக உட்காந்தார் பார்த்தீங்களா இல்லையா? ஒன்று எனக்கு அவர் சாதக நட்சத்திரம், புரியுதுங்களா? எனக்கு 8வது நட்சத்திரம் எனக்கு